இந்த வீடியோல நாம பார்க்க போறது respiratory volumes and capacity in respiration. Respiratory volumes and capacity. The volume of air present in various phases of respiration is denoted as respiratory volumes and respiratory capacities. இப்போ எவ்வளோ ஏர் வந்து ரெஸ்பயர் பண்ணும்போது, அதாவது ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது ரெண்டு ஃபேஸஸ் சொன்னோம் இல்லையா, இன்ஸ்பைரேஷன் அண்ட் எக்ஸ்பைரேஷன். ஸோ அந்த டைமில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ, ப்ரெசன்ட் இருக்கோ, அதாவது இருக்குதோ, அதை தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டைடல் வால்யூம், டிவி, டி ஃபார் டைடல் அண்ட் வி ஃபார் வால்யூம்னு சொல்கிறோம். Tidal volume is the amount of air inspired or expired with each normal breath. அதாவது எவ்வளோ ஏர் வந்து நாம் மூச்சியை உள்ளே இழுக்கும் போது, அந்த காற்றை உள்ளே இழுக்கும் போதும் உள்ளே இருந்து காற்றை வெளியில் அனுப்பும் போதும், நார்மலாக அது பண்ணுறோம் இல்லையா, மூச்சு விடுறது, மூச்சையை இழுக்கிறது. ஸோ அந்த நார்மலாக எவ்வளோ ஏரை நம்ம எடுக்கிறோமோ அதுதான் டைடல் வால்யூம். ஸோ அப்ராக்சிமேட்டாக டைடல் வால்யூம் வந்து 500 ml. இப்போ ஒரு நார்மல் ஹியூமன் அடல்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்ஸ்பயர் பண்ணுறது எக்ஸ்பயர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 6000 to 8000 ml. ஓகேவா? ஸோ அதுவே அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 to 10 டைம்ஸ் வந்து ஹையர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டைடல் வால்யூம் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கணும்னா 500 ml. ஆனால் ஒரு ஹியூமன் அடல்ட், அதாவது ஒரு அடல்ட்னா நம்மள அதாவது கொஞ்சம் ஏஜ், அதாவது ஒரு கரெக்டான ஏஜ், டீனேஜ்க்கு அப்புறம் வர்றது அடல்ட் தானே. அந்த அடல்ட், அந்த ஏஜில் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ ஏரை உள்ளே எடுக்கிறது வெளியில் அனுப்புகிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டைடல் வால்யூமில் 6000 to 8000 ml ஆஃப் ஏர் பெர் மினிட் ஒரு நிமிஷத்துக்கு எடுக்கிறாங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த டைடல் வால்யூம் இன்னும் அதிகமாக இருக்கும், 4 to 10 டைம்ஸ் ஹையர். நெக்ஸ்ட் நாம் இங்கே பார்க்கலாம். இதோட இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்கே வந்து வால்யூம் ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க, வால்யூம் இன் ml. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு வால்யூம், ரெசிடியல் வால்யூம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம டைடல் தானே பார்க்குறோம். ரெஸ்டிங் டைடல் வால்யூமை VT is equal to 500 ml அது பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த டைடல் ml அப்ராக்சிமேட்டாக ஒரு அடல்ட்டில் 6000 to 8000 ml இருக்கணும் ஏர் பெர் மினிட்டுக்கு. ஆனால் நார்மலாக அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சொல்லியிருக்கோம், VT is equal to 500 ml, அதாவது டைடல் வால்யூம் ரெஸ்டிங் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம், அப்புறமா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்பைரேட்டரி ரிசர்வ் வால்யூம் IRV, I என்ன inspiratory, R என்ன reserve, V என்ன volume. Additional volume of air present air a person can inspire by forceful inspiration is called inspiratory reserve volume. இப்போ அடிஷ்னல் வால்யூம், அதாவது டைடல் வால்யூம் தான் மெயின் வால்யூம். அடிஷ்னலாக ஏர் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணுறோம், அதாவது ஃபோர்ஸ் பண்ணுறோம், இன்ஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இன்ஸ்பைரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அதோட நார்மல் வேல்யூ பார்த்தீங்கன்னா IRV 2500 to 3000 ml. ஓகேவா? ஸோ IRVனா என்ன, அதாவது இன்ஸ்பயர் பண்ணுறாங்க பை த ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஸ்பிரேஷன் நடந்ததுன்னா அதுதான் இன்ஸ்பைரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அதோட வேல்யூ வந்து 2500 to 3000 ml. ஸோ இங்கே வந்து இந்த ரிசர்வ் வால்யூம் பார்க்கலாமா, IR, அதாவது இங்கே பாருங்க IR இன்ஸ்பைரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஸோ இந்த இன்ஸ்பைரேட்டரி வால்யூம் இந்த இடத்துல ஆரோ மார்க் இருப்பாரு பாருங்க. இன்ஸ்பயர்னா உள்ளே போகும்போது ஏற்படுற வால்யூம், அது ஃபோர்ஸாக நடக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த பீக் மேலே போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஓகே, மேலேயும் கீழேயும். நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பைரேட்டரி வால்யூம் ERV. என்ன எக்ஸ்பைரேட்டரி, R என்ன ரிசர்வ், V என்ன வால்யூம். அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் a person can forcefully exhale by forceful expiration is called expiratory reserve volume.
ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஃபோர்ஸாக உள்ளே இருக்கிற காற்றை வெளியில் அனுப்புகிறாங்க. எந்த ப்ராசஸ் மூலமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க? யார் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க? எக்ஸ்பிரேஷன் மூலமாக. ஓகேவா? அதுதான் இஆர்வி, தட் இஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஐஆர்வின்னா என்ன? இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு பர்சனை ஃபோர்ஸாக இன்ஸ்பிரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து ஐஆர்வி. அதுக்கு ஆப்போசிட் எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸாக எக்ஸ்கேல், அதாவது மூச்சை வெளியில் விடுறாங்க இல்லையா, ஃபோர்ஸாக எக்ஸ்பயர் பண்ண வைக்கிறாங்க இல்லையா, அது இஆர்வி. ஸோ அதோட நார்மல் வேல்யூ எவ்வளோன்னா 1000 to 1100 ml. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, என்னென்னு எக்ஸ்பைரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இந்த போர்ஷன் வந்து கீழே காட்டுது. ஓகேவா? எக்ஸ்பயர்னா வெளியில் வருது. ஓகே. ரெசிடியல் வால்யூம் ஆர்வி. ஆர் என்ன ரெசிடியல், வி என்ன வால்யூம். த வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் லங்ஸ் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பைரேஷன். இப்போ வந்து ரெசிடியல்னா மிச்சம் மீதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்பயர் பண்ணும்போது சில அதாவது எல்லா கேஸும் வெளில போகாது, எல்லா ஏரும் வெளில போகாது, கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அது லங்ஸில் இருக்கு இல்லையா, அதுதான் ரெசிடியல் வால்யூம். ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1100 to 1200 ml. ஸோ 1100 to 1200 ml இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க. அதாவது இதுதான் ரெசிடியல் வால்யூம். ஓகே. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ். இப்போ கெப்பாசிட்டி இதுவரையும் வால்யூம் பார்த்தோம். இப்போ எவ்வளோ கெப்பாசிட்டி? வைட்டல் கெப்பாசிட்டி விசி. வி என்ன வைட்டல், சி என்ன கெப்பாசிட்டி. த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் that can be moved out during a single breath following a maximum inspiration. இப்போ மேக்ஸிமம் வால்யூம், அதாவது எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் மேக்ஸிமமாக வெளியில் போகுதோ அந்த அளவுக்கு நாம் இன்ஸ்பயர் பண்ணுறோம், அதே வால்யூம் ஆஃப் ஏரை நம்ம உள்ளே இழுக்கிறோம். A person first inspire maximally then expire maximally. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூச்சை எவ்வளோக்கு அவ்வளோக்கு இழுக்கிறாங்களோ அதே லெவலுக்கு என்னது எக்ஸ்பயரும் பண்ணுறாங்க, வெளியில் அனுப்புகிறாங்க. மூச்சை இழுக்கிறதும் மூச்சை வெளியில் அனுப்புறதும் வந்து ஒரு பர்சன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எது தான் நடக்குது? மூச்சை உள்ளே இழுக்கிறது, இழுத்த உடனே வெளியில் அனுப்புறது. ஸோ இந்த விசி எப்படி கால்குலேட் பண்ணலான்னா இஆர்வி எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் டிவி டைடல் வால்யூம் ப்ளஸ் ஐஆர்வி 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ வைட்டல் கெப்பாசிட்டி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? இஆர்வி, அதாவது விசி இஸ் ஈக்குவல் டு இஆர்வி, தட் இஸ் எக்ஸ்பிரேட்டரி தட் இஸ் ஆர்வி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் டைடல் வால்யூம் டிவி ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஐஆர்வி அப்படின்றத வச்சு நாம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வைட்டல் கெப்பாசிட்டியில் வந்திருக்கு பாருங்கள். ஓகே. இந்த வைட்டல் கெப்பாசிட்டியில் இந்த இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்பைரேட்டரி கெப்பாசிட்டி ஐசி. The total volume of air a person can inhale after normal expiration. இப்போ நார்மல் எக்ஸ்பைரேஷன் மூச்சையை விட்டாச்சு, மூச்சை விட்ட உடனே என்ன எடுக்கணும்? அதாவது திரும்பி இன்ஹேல் பண்ணணும், திரும்பி நம்ம மூச்சை இழுக்கணும். அந்த டோட்டல் வால்யூம் ஒரு ஏர் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து எவ்வளோ மூச்சை இழுக்கிறாங்களோ ஆஃப்டர் எக்ஸ்பைரேஷன் அதுதான் வந்து டோட்டல் வால்யூம், அதாவது இன்ஸ்பைரேட்டரி கெப்பாசிட்டி. இப்போ எவ்வளோ வெளியில் வந்து எக்ஸ்பிரேஷன் மூலமாக காற்று போச்சோ அதே ஈக்குவல் காற்றை உள்ளே எடுக்கணும், அதுதான் வந்து என்னது இன்ஸ்பைரேட்டரி கெப்பாசிட்டி. இட் இன்க்ளூட்ஸ் டைடல் வால்யூம் அண்ட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஸோ இதில் வந்து ஐசின்னா டிவி ப்ளஸ் ஐஆர்வி, அதாவது டைடல் வால்யூமும் தட் இஸ் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் சேர்த்தா என்ன வரும்? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஓகே. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அதுதான் நான் சொன்னது இப்போது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பைரேட்டரி கெப்பாசிட்டி இசின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் present can exhale after normal inspiration. இப்போ மூச்சு உள்ள இழுத்தோடனே திரும்பி எவ்வளோ வெளியில் அனுப்பணும் இல்லையா, ஸோ அந்த வால்யூம் ஆஃப் ஏர் வெளியில் அனுப்புகிறோம், அதாவது எக்ஸேல்னா வெளியில் அனுப்புகிறோம். எப்போ?
ஆஃப்டர் நார்மல் இன்ஸ்பிரேஷன், ஸோ மூச்சு இழுத்த பிறகு அதே அளவான மூச்சு காற்றை நம்ம வெளியில அனுப்புறோம். அதுதான் எக்ஸ்பைரேட்டரி கெப்பாசிட்டி. இதுல என்னென்ன வருதுன்னு பாருங்க. டைடல் வால்யூம் அண்ட் எக்ஸ்பைரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஸோ EC is equal to TV plus ERV. ஓகே, ஸோ இங்க இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஏன்னா இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் போன பிறகு கூட கொஞ்சம் அந்த லங்குக்கான கெப்பாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஏன்னா அதுதானே எவ்வளோ காற்றை உள்ள இழுத்து வெளியில அனுப்புது இல்லையா. ஸோ டோட்டல் லங் கெப்பாசிட்டியை TLC, T for total, L for lung, C for capacity. The total volume of air which the lungs can accommodate after forced inspiration is called total lung capacity. இப்போ total volume of air எவ்வளோ ஏரை லங்ஸ்குள்ள நம்ம அடைக்க முடியும், அக்காமடேட்னா இடத்துல ஃபில் பண்ண முடியுமோ எப்போ, ஆஃப்டர் ஃபோர்ஸ் இன்ஸ்பிரேஷன். அதாவது இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போதுன்னு மூச்சு காற்று உள்ளே வச்சுக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அந்த லங்ஸில் எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக எந்த அளவுக்கு நம்ம காற்றை அடைக்க முடியுமோ அதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் வைட்டல் கெப்பாசிட்டி அண்ட் ரெசிடியல் வால்யூம்ஸ். ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 6000 ml. ஸோ இதில் வந்து வைட்டல் கெப்பாசிட்டியும் இருக்குது, ரெசிடியல் வால்யூமும் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 6000 ml இதோட கெப்பாசிட்டி, டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ TLC is equal to VC plus RV. VCன்னா என்னது? வைட்டல் கெப்பாசிட்டி. RVன்னா ரெசிடியல் வால்யூம்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி TLC. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், த ஃபங்க்ஷனல் ரெசிடியூஸ். அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதாவது மினிமல் வால்யூம், இந்த ரெசிடியல் வால்யூம், இது எல்லாமே டோட்டலாக, அதாவது இந்த டோட்டலாக இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது டிவி, அப்புறமா வந்து இன்னொன்று இந்த இன்ஸ்பிரேட்டரி IRV, ERV, EC, VC, IC, இது எல்லாத்தையுமே டோட்டலாக சொல்கிறது தான் லங் வால்யூம் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ அதுதான் TLC, டோட்டல் லங் கெப்பாசிட்டினா VC plus RV. இதெல்லாம் இந்த ஃபார்முலாஸ்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் minute that is respiratory volume. So the amount of air that moves in the respiratory passage per minute is called minute respiratory volume. இப்போ எந்த அளவுக்கு அந்த ஏர் வந்து ரெஸ்பிரேட்டரி பேசேஜ்குள்ளே ஒரு நிமிஷத்துக்குள்ளே மூவ் ஆகுதோ அது மைன்யூட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ நார்மல் டிவி, அதாவது நார்மல் டோட்டல் டைடல் வால்யூம், டோட்டல் இல்லை டைடல் வால்யூம் வந்து அங்கே 500 ml தான், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 12 times. ஸோ 12 times per minute நடக்குது. ஓகேவா. ஸோ therefore minute respiratory volume is equal to 6 liters per minute for a normal healthy man. ஸோ minute respiratory volume வந்து ஒரு healthy manக்கு 6 liters per minute. அதாவது minute volumeனா அந்த ஏர் பேசேஜ் வழியாக ஏர் மூவ் ஆகுது இல்லையா, அதை தான் minute respiratory volumeன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நார்மல் டிவி வந்து 500 ml தான். அப்போ நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 12 times per minute. ஸோ அந்த மைன்யூட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம் வந்து 6 liters per minute. இது யாருக்கு? நார்மல் ஹியூமன் மேனுக்கு, ஹெல்த்தி மேனுக்கு, நார்மல் ஹெல்த்தி மேனுக்கு. ஓகேவா. டெட் ஸ்பேஸ். Some of the inspired air never reaches the gaseous exchange area but fills the respiratory passage where the exchange of gases does not occur. இப்போ வந்து மூச்சு விடுறோம், இழுக்கிறோம், இது நடந்துகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ சில சமயம் இன்ஸ்பயர் பண்ணுறோம், அந்த இன்ஸ்பயரை பண்ணும்போது கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் சில ஏரியாஸில். அது நடக்காமல் ஃபுல்லாக அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்க வேண்டிய இடத்துல கூட இந்த இன்ஸ்பயர் ஏரே போயிட்டு ஆக்குபை பண்ணிடுது. அந்த ரெஸ்பிரேட்டரி பேசேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஏர் போய் ஃபில் பண்ணுறதுனால எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்காமல் போகுது. ஸோ இன் திஸ் ஏர் ஸ்பேஸ் இஸ் கால்ட் டெட் ஸ்பேஸ்.
ஸோ அந்த ஏர் ஸ்பேஸ் போய் எல்லாத்தையும் ஃபில் ஆகுது இல்லையா, அதுதான் டெட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ டெட் ஸ்பேஸ் இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் gaseous exchange. gaseous exchange it amounts, அதாவது அதோட டோட்டல் அப்ராக்சிமேட்டில் 150 ml தான். ஸோ இந்த டெட் ஸ்பேஸில் என்ன நடக்காது, gaseous exchange நடக்காது. ஸோ இதில் பாருங்கள், ஸோ இந்த மைன்யூட் வால்யூம் சொன்னாங்களே, ரெஸ்பிரேட்டரி மினிமல் வால்யூம், ஸோ அந்த ரெசிடியல் வால்யூம்ஸ் அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க மைன்யூட்டு. ஸோ அந்த டெட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்காது, gaseous exchange நடக்காது. அதோட அப்ராக்சிமேட் வந்து 150 ml தான். ஓகேவா? நெக்ஸ்ட், why do some people snore? ஸ்னோர்னா கொரட்டை விடுறது. The breathing with a harsh sound during sleep is caused by the vibration of soft pellet. Snoring is caused by partially closed upper airway, which becomes too narrow for enough air to travel through the lungs. This makes the surrounding tissue to vibrate and produces the snoring sound. கொரட்டை விடுறது. இப்போ கொரட்டை தூங்க போது சில பேர் வந்து கொரட்டை விடுவாங்க. அது எதனாலன்னா அவங்களோட சாஃப்ட் பெலேட் இருக்கு இல்லையா, அதோட வைப்ரேஷனால. ஓகே, அந்த வைப்ரேஷன் வந்து தொண்டைக்குள்ள அந்த மூச்சு, அதாவது ஒரு பக்கம் அப்பர் ஏர்வே வந்து லைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த நோஸ்க்கும் த்ரோட்டுக்கும் நடுவில் இருக்கிறது அந்த சாஃப்ட் பெல்லேட், அது வந்து பாதி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். அதாவது பாதி க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுனால அந்த காற்று உள்ளே போகிற அந்த ஏர் வந்து ஃபுல்லாக போகாமல் ரொம்ப சுருங்கி போகிறதுனால அந்த சவுண்டு வெளியில் வருது. ஓகேவா? Healthy lungs contain large amount of elastic connective tissue around the alveoli containing elastin, which makes the lung tissue elastic. People with emphysema and bronchitis have difficulty in exhaling because the enzyme elastase destroys the elastin around the alveoli and reduces the elasticity of the lung. இப்போ ஒரு ஹெல்த்தி லங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அந்த எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ எதை சுற்றி இருக்கும், ஆல்வியோலையை சுற்றி இருக்கும். அப்படி சுற்றி இருக்கிறதுனால எலாஸ்டின் இருக்குது. ஸோ இந்த எலாஸ்டினால லங் டிஷ்யூ எலாஸ்டிக்காக இருக்குது. இந்த எம்பசிமியா, ப்ராங்கைட்டிஸ், அதாவது உங்களோட லங் சம்மந்தப்பட்ட ப்ராங்கைட்டிஸ், இந்த மாதிரி நோய் இருக்கும்போது அவங்களால எக்ஸ்ஹேல், அதாவது வெளியில் மூச்சு காற்ற விட முடியாமல் இருப்பாங்க. ஏன்னா அந்த எலாசிட்டிஸ் என்ற ஒரு என்சைம் வந்து எலாஸ்டின் என்ற அந்த சப்ஸ்டன்ஸை வந்து ஆல்வியோலை சுற்றி இருக்கு இல்லையா, அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால லங்ஸோட எலாசிசிட்டி, அதாவது அந்த எலாசிசிட்டின்னா குறைக்குது. ஓகேவா? இந்த எலாஸ்டிக் மாதிரி இருக்கிற அந்த கேரக்டர் வந்து லங்ஸில் குறையுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.